Hi friends, welcome to Two Bird channel. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பீட் ஒர்க் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். சுகர் பீட் அண்ட் மோத்தி பீட் வச்சு எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆரி ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். டீட்டெயில் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து நான் நெக் டிசைன் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். அதுக்கு வந்து பார்டர் லைன் கொடுக்கறதுக்காக மோத்தி பீட் அண்ட் சுகர் பீட் யூஸ் பண்ணுறேன். மோத்தி பீட் நம்பர் 2 வந்து ஸ்டிச் பண்ணும் பொழுது ஒவ்வொரு பீடாக தான் எடுத்து ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு ப்ளவுஸை ஃப்ரேம்லேருந்து ரிமூவ் பண்ணும் பொழுது லூஸ் ஆகாமல் நல்லா ஸ்டிஃபாக நிற்கும். ஸோ இந்த மாதிரி மோத்தி பீட் எடுக்கும் பொழுது ஒவ்வொரு பீடாக எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நார்மல் சீவிங் த்ரெட் வச்சு தான் நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். சென்டரில் ஒரு பீடு வர மாதிரி அதை சுற்றிலும் 6 பீடு, மொத்தம் 7 பீடு இருக்க மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டில் எண்ட் நாட் நம்ம எப்பயும் போடுற மாதிரி போடலாம். அப்படி இல்லைனா இன்னொரு மெத்தடும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதை ஷார்ட்ஸாக போட்டிருப்பேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்படி இல்லைனா ப்ளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள், இருக்கும். மோத்தி பீடு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு லைனில் வந்து 8 சுகர் பீடு வர மாதிரி ஒரு லைன் வெர்டிக்கலாக இருக்க மாதிரி 2 சுகர் பீடு வச்சு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். சின்ன சுகர் பீடு சீனி பாசி வைக்கும்பொழுது 2 மோத்தி பீடு வைக்கும்பொழுது ஒவ்வொன்றாவும் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பார்க்கவும் ஃபினிஷிங் நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். ரிமூவ் பண்ணும் பொழுது லூஸ் ஆகாமையும் இருக்கும் ஃப்ரேம் விட்டு எடுக்கும் பொழுது. ஸோ இது மாதிரி தான் பீட் ஒர்க் பண்ணணும். பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.